வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ பேட்டரி, பர்டிகுலராக லெட் ஆசிட் பேட்டரி மார்க்கெட்டில், தென் லித்தியம் அயன் பேட்டரி, ரெண்டு பேட்டரி இருக்குது. அதில் ரெண்டுக்குள்ளே ஒரு கம்பேரிசன் அல்லது ஒரு டிஃப்ரென்ஸ், என்னென்ன டீட்டெயில்ஸ், எது பெஸ்ட், அதான் மெயின். ஓகே, அதை தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் இந்த வீடியோவில். லாஸ்ட் கிளாஸில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். அதில் ஒரு லித்தியம் அயன் செல்லை உபயோகப்படுத்தி நம்ம ஒரு பேட்டரியை மேக் பண்ணணும் அப்படின்னா பேசிக்காக லித்தியம் அயன் செல்லுடைய கெப்பாசிட்டி தெரியணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா செல்லு மேலே என்ன இம்ப்ரெஷன் போட்டிருக்கோ, இப்போ ஒரு 3000 மில்லி ஆம்பியர் அல்லது 5000 மில்லி ஆம்பியர் போட்டிருந்தாலும் ஒரிஜினல் எவ்வளோ ஹோல்டு பண்ணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அதுக்காக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீடியோ. 2 வீடியோ, ஒன்று தியரி, ஒன்று ப்ராக்டிக்கல் டெமோ. அதில் ஒரு லித்தியம் செல்லை நம்ம நம்ம கெப்பாசிட்டியை கண்டுபிடிக்கிறது, அதுக்கு எந்த மாடுல் யூஸ் பண்ணணும், ZB2L3 அப்படிங்கிற ஒரு மாடுல். ஓகேவா, அது லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருக்கோம். ஓகே, பாருங்கள், இதுதான் அந்த மாடுல். இந்த மாடுலோட ப்ரைஸ் 350 ரூபா வரும், 350 ருபீஸ். இந்த மாடுலில் இந்த அசசரிஸ்லாம் கிடைக்கும். இந்த மாடுல் ப்ளஸ் 2 ஃபீஸபிள் ரெசிஸ்டர், நட் ஸ்க்ரூ இதெல்லாம் கிடைக்கும், ஸ்பேஸர்லாம். நம்ம ஃபியூச்சரில் ஒரு லித்தியம் அயன் பேட்டரியை மேக் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், ப்ராஜெக்ட்டுக்கு, பர்டிகுலராக சோலார் ப்ராஜெக்டாக இருந்தாலும் EV ப்ராஜெக்டாக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த பேசிக் பிரின்சிபிள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இன்னும் சொல்லப்போனால் ஒவ்வொரு சர்வீஸ் இன்ஜினியர்ட்டையும் இந்த மாதிரி ஒரு மாடுல் கம்பல்சரி இருந்தால் ஒரு பேட்டரியோடைய அல்லது ஒரு பேட்டரி மேக் பண்ண தேவை செல்லுடைய கெப்பாசிட்டியை நம்ம செக் பண்ண முடியும். இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் அந்த வீடியோவில் இருக்கும், மறக்காமல் பாருங்கள். இந்த மாதிரி யூனிட் நாம் டிசைன் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ நான் படத்தில் காமிச்சிருக்கேன் இல்லையா, இதுதான். இந்த மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டிசைன் பண்ணிவிட்டு ஒரு ஹோல்டர் வச்சுக்கலாம், லித்தியம் செல்லோட ஹோல்டர் ப்ளஸ் இந்த மாடுல். இந்த இடத்துல இன்புட் கொடுக்கறதுக்காக ஒரு சாக்கெட் இருக்குது ஆல்ரெடி, மைக்ரோ USB. ஒரு மொபைல் ஃபோன்லேருந்து இன்புட் கொடுத்து இந்த மாடலில் ரன் பண்ணலாம். கூடவே நம்ம பேட்டரி அல்லது இந்த செல்லுடைய டிஸ்சார்ஜிங் கேப்பபிலிட்டியை நம்ம செக் பண்ண முடியும்னு சொல்லியிருக்கோம். மறக்காமல் வீடியோ பாருங்கள். ஓகேவா, சரி, இப்போ நம்ம வீடியோ பார்க்கலாம். இதில் என்ன அப்படின்னா, இதில் லெட் ஆசிட்டா லித்தியமா அப்படின்னா, முதல்ல இந்த லெட் ஆசிட் இதெல்லாம் அப்ளிகேஷன் எப்போ வர ஆரம்பிச்சது அப்படின்னா 1985 to 70 இந்த பீரியடில் வர ஆரம்பிச்சிச்சு. ரீசார்ஜ் பண்ணணும். அதுக்கு முன்னாடியில் ட்ரை பேட்டரி தான் இருந்துச்சு. அப்புறம் இந்த அப்ளிகேஷனை மெல்ல கூட்ட ஆரம்பித்தாங்க. இந்த ரீப்ளேஸ் பண்ணுறது இல்லாமல் நாம் ஒரு கான்ஸ்டன்ட் சோர்ஸ் நமக்கு தேவை எலக்ட்ரானிக் அண்ட் இண்டஸ்ட்ரிக்கு அப்படின்னு முடிவு பண்ணி தான் இந்த மாதிரி ஒரு ரீசார்ஜபிள் அப்படின்னு வந்துச்சு. 1970 வந்துருச்சு. இந்த லெட் ஆசிட் ஆகட்டும் அல்லது இந்த லித்தியம் ஆகட்டும், பேட்டரி ஆகட்டும், ரெண்டுமே ரீசார்ஜுக்கு தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஓகேவா, ஸோ இதில் என்னென்ன அப்ளிகேஷன் அப்படின்னா, இப்போது லெட் ஆசிட் பேட்டரி இருக்குது, இது நாம் யூஸ் பண்ணுறோம். இது லித்தியம் யூஸ் பண்ணுறோம். என்னென்ன உங்களுக்குள்ள எது பெஸ்ட் அப்படின்னு பார்க்க போகிறோம். முதல்ல பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நமக்கு இப்போ நாம் என்ன பண்ணலாம், ஒரு பாருங்கள், முதல்ல என்னென்ன தேவை, எல்லா மெட்டீரியல்ஸ் இதில் யூஸ் பண்ணியிருக்கு. மெட்டீரியல்ஸ் யூஸ்டு பொதுவாக இப்போ லெட் ஆசிட்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு தெரிஞ்சதெல்லாம் லெட் ஆசிட் பேட்டரி. இப்போ லெட் ஆசிட் பேட்டரியில் பொதுவாக 2 பேட்டரிலையுமே கேத்தோடு இருக்கும் ப்ளஸ் ஏனோடு இருக்கும். அப்புறமே இந்த டை எலக்ட்ரிக் ஒன்று இருக்கும், டை எலக்ட்ரிக் இருக்கும். இந்த 3மே இருக்கும். இந்த லெட் ஆசிட் பேட்டரியில் இந்த இடத்துல ஏனோடு அப்படின்னா லெட் யூஸ் பண்ணியிருப்போம். இதில் லெட் யூஸ் பண்ணியிருப்போம். கேத்தோடுக்கு என்ன யூஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னு கேட்டால் லெட் ஆக்சைடு யூஸ் பண்ணியிருப்போம். இந்த டைஎலக்ட்ரிக் மெட்டீரியல் இது என்னவா இருக்கும் அப்படின்னா
சல்ஃபூரிக் ஆசிட் H2SO4 சல்ஃபூரிக் ஆசிட் யூஸ் பண்ணியிருப்போம். பொதுவாக ஒரு பேட்டரினா கண்டிப்பாக தேவை. ஏனோடு கேத்தோடு ப்ளஸ் ஒரு டைஎலக்ட்ரிக் மெட்டீரியல் இது வேணும் இருக்கும். இந்த சல்ஃபூரிக் ஆசிட் அப்படிங்கிறது இது வந்து லிக்விட் ஃபார்ம், மறந்துட வேண்டாம். ஓகேவா? இப்போது சப்போஸ் இந்த லித்தியம் அயான் இந்த பேட்டரி, லித்தியம் அயான் பேட்டரியில் அதே மாதிரியே கேத்தோடு ப்ளஸ் ஏனோடு என்னவா இருக்கும், ப்ளஸ் இந்த டை எலக்ட்ரிக் என்னவா இருக்கும் அப்படின்னா, அந்த கேத்தோடு இதில் யூஸ் பண்ணுறதில்ல, ஏனோடில் என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் லித்தியம் அயன் பொறுத்த வரைக்கும் லித்தியம் அயனில் கார்பன் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இதில் வந்து லித்தியம் ஆக்சைடு, இதில் லெட் ஆக்சைடு, இது லித்தியம் ஆக்சைடு. டைஎலக்ட்ரிக் என்ன யூஸ் பண்ணுவோன்னா லித்தியம் சால்ட் பவுடரைஸாக இருக்கும், சாலிட் ஸ்டேட்டில் இருக்கும். இது வந்து சாலிட் ஸ்டேட்டு, திடமாக இருக்கும். இது வந்து லிக்யூடு. ஓகே இருக்கும். ஃபஸ்ட்டு பேசிக்காக என்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற பற்றி இப்போ பார்க்குறோம். ஓகே, அப்போ இதில் தான் இந்த பேட்ரி மேக் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இது ஒன்று. ரெண்டாவது சார்ஜிங் டைம். இது வந்து சார்ஜிங் டைம் அப்படின்னா இதில் என்ன, இப்போது இது வந்து ஸ்லோ சார்ஜ். எது? லெட் ஆசிட் வந்து ஸ்லோ சார்ஜ். இது வந்து ஃபாஸ்ட் சார்ஜ். இது லித்தியம் அயன் ஃபாஸ்ட் சார்ஜ். நீங்கள் எவ்வளோ ஆம்பியர் அதிகப்படுத்தி இதில் கொடுத்தா கூட இந்த லெட் ஆசிட் வந்து ஸ்லோவாக தான் சார்ஜ் ஆகும். டிஸ்சார்ஜும் அதே மாதிரி தான். அந்த மாதிரி அப்ளிகேஷனில் தான் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கணும். இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு லிமிட்டெட் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு சொல்லுவோம். லித்தியம் அயன் அப்படி இல்லை, ஆல் இண்டஸ்ட்ரீஸ் எதில் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இன்னொன்று இப்போது இந்த லெட் ஆசிட் வந்து ஸ்லோ சார்ஜுன்னு சொல்லியிருக்கேன். அப்போ லைக் பண்ணுவோமா? பண்ண மாட்டோம். நமக்கு எப்படி வேணும் அப்ளிகேஷனை பொறுத்து. இப்போது வந்து ஒரு சோலார் சிஸ்டம் யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். சோலார் சிஸ்டத்துலேருந்து பேனல்லேருந்து வர்ற வோல்ட் எவ்வளோ வோல்ட் வரும், அது நமக்கு சன் ரேஸ்னுடைய டென்சிட்டியை பொறுத்து. பொதுவாக சோலார் செல் ஒர்க்கிங் ஹவர்ஸ்னு எடுத்துகிட்டால் மேக்ஸிமம் ஒரு 6 hours தான். மார்னிங் 10 to 4. அப்புறம் மெல்ல மெல்ல டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். வோல்டேஜும் குறைய ஆரம்பிச்சிடும், கரண்ட் ரேட்டிங்கும் குறைய ஆரம்பிச்சிடும். அதை ரெகுலேட் பண்ணுறதுக்கு ஒரு யூனிட் இருக்குது, கண்ட்ரோல் யூனிட். அது அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே, பட் இதுக்கு லோடு கொடுக்குறப்ப ஆஃப்டர் கண்ட்ரோல் யூனிட்டுக்கு அப்புறம் நம்ம லோடு கொடுப்போம். அதில் கொடுக்குற ரோடில் 2 விதமான லோடு யூஸ் பண்ணியிருப்போம். ஒன்று வந்து ரெசிட்டிவ் லோடு, இன்னொன்று வந்து இண்டக்டிவ் லோடு. இண்டக்டிவ் லோடுன்னு என்னது? நம்ம காயில் சம்மந்தமாக ஃபேன் இந்த மாதிரிலாம் கொடுக்குறது, அது இண்டக்டிவ் லோடு. ரெசிட்டிவ் லோடுங்கிறது நம்ம பல்ப் லைட் யூஸ் பண்ணுறோம். பர்டிகுலராக நம்ம யூஸ் பண்ணுறது பூரா எல்லாம் எல்இடி பல்பு தான். ஸோ இது வந்து பிக்சடு லோடாக இருக்கும். எப்போது இந்த லெட் ஆசிட் பேட்டரி யூஸ் பண்ணி கொடுக்குறது எல்லாமே பிக்சல் லோடு. கரண்ட் டேக்கன் வந்து வேரியேஷன் ஆகாது, அதில் எந்த ப்ராப்ளம் இல்லை. அதனால் ஃபஸ்ட்டு சார்ஜிங் டைம் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இது அதிகமான நேரம் எடுத்துக்கும் லெட் ஆசிட் பேட்டரி. ஃபாஸ்ட்டு சார்ஜிங் வந்து லித்தியம் எடுத்துக்கும். கிட்டத்தட்ட 6 மடங்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இப்போ 10 மணி நேரம் சார்ஜ் ஆகும். அதாவது கெப்பாசிட்டி சேம் கெப்பாசிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ 12 வோல்ட்டு 12 ஆம்பியர் இது லெட் ஆசிட், மறுபடியும் ஒரு 12 வோல்ட்டு 12 ஆம்பியர் லித்தியம் அயான். இந்த மாதிரி 2 இருக்குதுன்னு வச்சுங்களேன். இந்த ரெண்டும் ஒரே தான் கேப்பபிலிட்டி. ஆனால் இது சார்ஜ் ஆகிறதுக்கு 10 மணி நேரம், இது 2 மணி நேரத்தில் சார்ஜ் ஏறிடும் லித்தியம் அயான். அப்போ நமக்கு எது தேவைப்படும்? லித்தியம் அயான் சார்ஜிங் டைமுக்குள்ள பெஸ்ட் ஒன்றை யூஸ் பண்ணுறோம். சரி, அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்? இதனுடைய காஸ்ட்டு, இதனுடைய ரேட்
ப்ரைஸ். இப்போ லெட் ஆசிட் எடுத்துட்டிங்கன்னா இது வந்து சீப். ஓகே, கம்பேர் வித் லித்தியம் அயன். லித்தியம் அயன் வந்து உங்களுக்கு காஸ்ட்லி, பேட்ரி வந்து காஸ்ட்லி. ஓகேவா? இது ஒரு 1000 ருபீஸில் அப்படின்னா லித்தியம் அயன் வாங்கினோம் அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 4000 ருபீஸ் வரும். அப்போ காஸ்ட் வைஸ் என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு லெட் ஆசிட் பேட்ரி வந்து சீப். ஓகேவா? லித்தியம் அயன் வந்து விலை காஸ்ட்லியாக வரும் ஒன்று. தென் அடுத்தது நம்ம சைக்கிள், லைஃப் சைக்கிள்னு சொல்லுவோம். லைஃப் சைக்கிள் எத்தனை தடவை சார்ஜிங் டிஸ்சார்ஜிங் பண்ணலாம், அதான் லைஃப் சைக்கிள்னு சொல்லுவோம். அப்படி பார்த்தோம் அப்படின்னா இப்போது லெட் ஆசிட் பேட்டரியாக இருந்தால் 300 முறை இருந்து 300 டைம்ஸில் இருந்து உங்களுக்கு 500 டைம்ஸ் வரைக்கும் வரும் மேக்ஸிமம். ஆனால் லித்தியம் அயன் பொறுத்த வரைக்கும் 5000 டைம்ஸ்க்கு வரும். இப்போ சைக்கிள் எடுத்துட்டிங்கன்னா இது வந்து 300 டைம்ஸ் டு 500 டைம்ஸ், இவ்வளோ தான் மேக்ஸிமம். எது உங்களுக்கு லெட் ஆசிட். இதே ஒரு லித்தியம் அயனாக இருந்தால் உங்களுக்கு 5000 டைம்ஸ் வரும் சைக்கிள். இப்போது ஒரே நாளில் 2-3 தடவை சார்ஜிங் டிஸ்சார்ஜிங் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி பண்ணோம்னா குயிக்காக அந்த லைஃப் சைக்கிள் குறைஞ்சி போயிடும். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பேட்டரி கெப்பாசிட்டி. இப்போது லெட் ஆசிட் பேட்டரி இப்போது 100% இருக்குது, சார்ஜ் ஃபுல்லாக இருக்குதுன்னு வச்சுங்களேன். ஒரு லோடு கொடுத்தோன்னா என்னாகும், டிஸ்சார்ஜ் ஆக ஆரம்பிக்கும். எல்லா அப்ளிகேஷனுமே நமக்கு வந்து லோடு கொடுத்து டிஸ்சார்ஜ் பண்ணுறது தான். இதில் இந்த 100% இருக்கு இல்லையா, இது டிஸ்சார்ஜ் ஆக்ஷன் நடக்கும் பொழுது 50%க்கு பிலோ ஆயிடுச்சின்னு வச்சுங்களேன், மறுபடியும் உடனே என்ன ரீசார்ஜ் பண்ணி ஆகணும். இல்லை அப்படின்னா அந்த பேட்டரியோட டூரபிலிட்டி ஃபெயிலியர் ஆகிடும். எத்தனை வருஷம் வரும் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா. பொதுவாக கம்பெனிக்காரங்களாம் கொடுத்துருக்காங்க. எப்படி கொடுத்துருக்காங்க, இந்த பேட்ரி வாங்க 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷமெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போது. ஓகேவா? அப்புறம் சில பேர் இவ்வளோ வருஷம் ஆகிட்டு அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுக்கணும், அதெல்லாம் பிஸ்னஸ். பட் நமக்கு வந்து நேச்சர் தெரியணும். நம்ம நியூ கமர்ஸ் ஃபீல்டுக்குள்ளே இப்போ தான் புதுசாக வரோம், பிகினர்ஸ் இந்த ஃபீல்டுக்குள்ளே. ஒரு சரியான நமக்கு டேட்டாஸ் வந்து கரெக்டாக தெரியணும். இப்போ ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரோம் இல்லையா. இப்போ பேட்டரி கெப்பாசிட்டி இப்படி இருக்குது, 100% இருக்குது. ஆனால் 50% டிஸ்சார்ஜ் ஆனாவே அந்த பேட்டரி தன்னுடைய தன்மையை இழக்க ஆரம்பிச்சிடும். இப்போ புதுசாக ஒரு பேட்ரி வாங்குகிறோன்னு வச்சுங்க, லைஃப் லாங்லாம் வராது எந்த பேட்டரியுமே. அது லித்தியம் அயனாக இருந்தாலும் சரி, லெட் ஆசிட்டாக இருந்தாலும் சரி, மாற்றவே வேண்டியதில்லை, காலமுறை இதையே வச்சுக்கலாம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. டைம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. சில நேரத்தில் நான் காஸ்ட்டுன்னு கூட ஒரு வார்த்தை உபயோகப்படுத்தினேன் இல்லையா. விலை கம்மி, லெட் ஆசிட் விலை கம்மி, லித்தியம் அயன் வந்து விலை ஜாஸ்தி அப்படின்லாம் சொல்லியிருந்தேன். ஓகேவா? இப்போது விலை ஜாஸ்தின்னு எது சொல்கிறோம், இப்போது லெட் ஆசிட் பேட்ரி இருக்குது, வருஷத்துக்கு ஒரு பேட்ரி மாற்றிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், விலை கம்மி தான். ஆனால் வருஷத்துக்கு ஒரு பேட்ரி மாற்றிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு லித்தியம் அயனை பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு பிகினிங்கில் வாங்குறப்ப லெட் ஆசிட் கம்மியாக இருக்கும், லித்தியம் அயன் விலை ஜாஸ்தி இருக்கும். ஆனால் ஹவர்ஸ் அல்லது ஒர்க்கிங் இயர்ஸ் பார்க்கும்போது நமக்கு லித்தியம் அயன் தான் கிட்டத்தட்ட காஸ்ட்டு வந்து பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி தோணும் ஃபியூச்சரில். ஓகேவா? அப்போது 50% பிலோ போயிடுச்சுன்னா இந்த லெட் ஆசிட் பேட்டரி தன்னுடைய வீரியத்தை இழக்க ஆரம்பிச்சிடும். இதே உங்களுக்கு லித்தியம் அயன் அப்படின்னு எடுத்திங்கன்னா 80%க்கு பிலோ போனால் மட்டும்தான் அது என்ன ஆகும், உங்களுக்கு அதனுடைய தன்மையை மெல்ல இழக்க ஆரம்பிக்கும். அது இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன்லாம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 95% வரைக்குமே
டிஸ்சார்ஜ் ஆனால் கூட அது உங்களுக்கு கேப்பபிள் ஆகிக்கும். அதுக்கப்புறம் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், சார்ஜ் பண்ணலாம். லெட் ஆசிட்னா ஆஃப் டிஸ்சார்ஜ் பண்ணும் பொழுதே மறுபடியும் என்ன பண்ணியாகணும், சார்ஜ் பண்ண வேண்டியது இருக்கும். ஆனால் லித்தியம் அயன் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 95% வரைக்குமே நாம் அதை யூட்டிலைஸ் பண்ண முடியும். தென் அடுத்தது வெயிட்டு, எடை. அது மட்டும் இல்லை, சைஸு ரெண்டுமே இருக்குது. இப்போது லெட் ஆசிட் அப்படின்னா பார்த்தாவே தெரியும், வெயிட் வந்து ஹையாக இருக்கும், அதனுடைய ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, சைஸும் பிக்காக இருக்கும். இது ஒரு பிரச்சனை. ஒரு இடத்த அடைச்சிக்கிட்டு இருக்கும். ஓகே, ரொம்ப பெரிய சைஸில் இருக்கும், பிக் சைஸில் இருக்கும், இதெல்லாம் இருக்கும். ஓகே, வெயிட் அதிகமாக இருக்கும். உதாரணமாக ஒரு 120 AH ஒரு பேட்டரி, லெட் ஆசிட் பேட்டரி எடுத்திங்கன்னா அதனுடைய வெயிட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டால் கிட்டத்தட்ட 25 kg to 30 kg இருக்கும். அவ்வளோ வெயிட் இருக்கும். தூக்கி பார்த்தா தான் தெரியும், தூக்க முடியாது ஒரு ஆள்னால. ஓகேவா? ஆனால் லித்தியம் அயன் அப்படி இல்லை. இப்போ லித்தியம் அயன் அதனுடைய வெயிட் எடுத்துட்டிங்கன்னா அது 5 kg to 6 kg தான் இருக்கும். இதெல்லாம் தெரியணும், நம்ம ஃபீல்டுக்குள்ளே வரப்போ இதெல்லாம் தெரியணும், கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? உள்ளே என்ன கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னு கெமிக்கல் ரியாக்ஷன் தான், பட் இதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அப்போது இப்போ நம்ம ஒவ்வொரு கேட்டகரியாக பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஓகேவா? அடுத்தது உங்களுக்கு சொன்னோம், இல்லை DOT அப்படின்னு சொல்லலாம். DOT அப்படின்னா டெப்த் ஆஃப் டிஸ்சார்ஜ், அதான் DOT ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், ஃபுல்லாக டிஸ்சார்ஜ் ஆயிடுச்சின்னு வச்சுங்களேன். இப்போ லெட் ஆசிட் பேட்ரி மறுபடியும் அதை கண்டிஷன் கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். லித்தியம் அயன் அப்படி இல்லை, ஆல்மோஸ்ட் 90% வரைக்குமே நம்ம வந்து அதை யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ எது பெஸ்ட் நமக்கு அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, நமக்கு பெஸ்ட்டு எப்படின்னா இதுதான் பெஸ்ட் உங்களுக்கு. அப்போது டெப்த் ஆஃப் டிஸ்சார்ஜ் அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் ஒரு லித்தியம் அயன் நம்ம யூஸ் பண்ண முடியும். லெட் ஆசிட்டை அப்படி நாம் யூஸ் பண்ண முடியாது. அடுத்து டியூரபிலிட்டி, எவ்வளோ நாளைக்கு வரும், அதாவது லைஃப் டைம் எவ்வளோ நாளைக்கு வரும் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸை பொறுத்து. லெட் ஆசிட் பேட்டரி அப்படின்னா ஹை மெயின்டெனன்ஸ், இதுக்கு லெஸ் மெயின்டெனன்ஸே வேண்டியதில்லை, 0 மெயின்டெனன்ஸ் கூட சொல்லலாம் லித்தியம் அயனுக்கு. ஏன்னா லித்தியம் அயன் பேட்டரியில் வந்து PMS இருக்குது, பவர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். லெட் ஆசிட் கிடையாது. ஓகேவா? அப்போ இதெல்லாம் வந்து காரணம், என்னென்ன காரணம் டிஃப்ரென்ஸ் சொல்லியிருக்கோம். டியூரபிலிட்டி அப்போ ஏற்கனவே சொல்கிறது லோடை பொறுத்து, டிஸ்சார்ஜிங்கை பொறுத்து, எவ்வளோ கரண்ட் எடுக்குது அதை பொறுத்தெல்லாம் இருக்குது. இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் அந்த பேட்டரியோட டியூரபிலிட்டி சொல்ல முடியும். அப்போ ஒரு பிக்சட் பேட்டர்ன் வச்சுட்டு எதுவுமே சொல்ல முடியாது. சோலார் சிஸ்டத்துக்கு இதுதான் பெஸ்ட்டு, ஈவினா இதுதான் லித்தியம் தான் வேணும் அப்படின்னு இல்லை, எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஆல் இண்டஸ்ட்ரீஸுக்குமே நம்ம லித்தியம் யூஸ் பண்ணிக்கலாம். லித்தியம் அப்படின்னு எடுத்துட்டாவே இது பெஸ்ட் ஒன். சரி, அப்போ வரிசையாக 1 by 1 பார்த்துக்கிட்டே வரோம் இல்லையா, சார்ஜிங் டைம் எல்லாமே பார்த்துட்டு வரோம். சரி, அப்புறம் டியூரபிலிட்டினா இது ஹை, உங்களுக்கு டியூரபிள் ஹை வந்து லித்தியம் அயன் கம்பேரிங் வித் லெட் ஆசிட் பேட்டரி, நீண்ட நாளைக்கு உழைக்கக்கூடியது. சேஃப்டி அடுத்தது, எந்த அளவுக்கு சேஃப்டி, 2 பேட்டரியுமே சேஃப்டி கிடையாது. லெட் ஆசிடும் சேஃப்டி கிடையாது, லித்தியம் அயனும் சேஃப்டி கிடையாது. பட் ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது எது சேஃப்டின்னு பார்த்தா உங்களுக்கு இப்போது லெட் ஆசிட்டில் என்ன இருக்கும் உள்ள, நான் சொல்லியிருக்கேன் 2 எலக்ட்ரோடு இருக்கும், கூடவே டைஎலக்ட்ரிக் மெட்டீரியல் ஒன்று இருக்கும். இப்போ லேட்டஸ்ட்டாக டியூப்லரில் வந்து செமி சாலிட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் சல்ஃபூரிக் ஆசிட் இருக்கும். சல்ஃபூரிக் ஆசிட் இருக்கிறதுனால அதில் ஒரு கேஸ் ப்ரொடியூஸ் ஆகும், அது ஹைட்ரஜன் சல்ஃபைடு. அந்த கேஸு ரொம்ப இரிட்டேட்டிங், கரோசிவ், கண்ணெல்லாம் எரியும், தோலெல்லாம் அரிக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம்
ப்ரொடியூஸ் ஆகும். எதில்? இந்த லெட் ஆசிட் பேட்டரியில். பட் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இதை வந்து ரீசைக்கிள் பண்ணிகிட்டே இருக்க முடியும். இதில் இந்த லெட் ஆசிட்டில் ரெண்டுமே வெடிக்கிற தன்மை தான். எப்போ? ஓவர் சார்ஜிங், ஓவர் டிஸ்சார்ஜிங், ரெண்டுமே. திடீர்னு ஒரு ஹெவியாக லோடு ஆட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ தான் அதோடய குணாதிசயம் தெரியும், அந்த பேட்டரி என்ன ஆகுதுன்னு சொல்லி. இப்போது லித்தியம் அயன் நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம்? பெரும்பாலும் ஒரு எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள், இவி அப்ளிகேஷன்ஸ். ஒரு வெஹிக்கிள் அப்படின்னா அது நான் சிம்பிளாக வெஹிக்கிள்னு சொல்லிட்டுன்னு வச்சுங்களேன், ஒரு மேட்டில் ஏறுற மாதிரி, உள்ள பள்ளத்தில் இறங்கும் போது, இல்லை ஒரு பிளைன் சர்ஃபேஸில் போகும்போதெல்லாம் அந்த கரண்ட் டேக்கன் அந்த, ஏன்னா இவி அப்படின்னாவே அது மெக்கானிக்கல் ஏடட் ஆகிடுது. சோலார் சிஸ்டத்தில் இருக்கிறதெல்லாம் எப்படி கொடுக்குறோம்? முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் எல்லாமே வந்து லோடு கால்குலேட் பண்ணி எத்தனை டியூப் லைட்டு, எத்தனை ஃபேனு அதோடு நிறுத்திக்கிறோம். இல்லை ஹெவியாக வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணணும், ஏசி ஓடணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் டிசைன் பண்ணி ஆகணும். அதுக்கு எத்தனை பேட்ரி? 4 பேட்ரி 120 யூஸ் பண்ணுவோம். அடுத்தடுத்த வீடியோவில் அதெல்லாம் பார்த்துக்கலாம், என்னென்னங்கிறத பார்த்துக்கலாம். ஓகேவா? சேஃப்டி இருக்கான்னா ரெண்டுக்குமே சேஃப்டி கிடையாது. இதில் வந்து லித்தியம் செல்லில் பார்த்திங்கன்னா அது வந்து ஃபுல்லாக டைஎலக்ட்ரிக் மெட்டீரியல் வந்து சாலிடு, லித்தியம் சால்ட் இருக்கிறதுனால சாலிடாக இருக்கும். ரெண்டுக்குமே ஹீட் வந்து எதிரி. ஹீட்டான பிளேஸில் 2 பேட்டரியுமே யூஸ் பண்ணக்கூடாது. பொதுவாக எங்கேயுமே ஒரு வீட்டில் அவுட்டரில் தான் வெண்டிலேஷன் ஃப்ரீயாக இருக்க இடத்துல தான் இந்த பேட்டரியை சீட் பண்ணுவோம். எக்ஸ்ப்ளோசிவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லித்தியம் அயன் பொறுத்த வரைக்கும் அதிகபட்ச ப்ரெஷர் இல்லை அதிகமாக கரண்ட் எடுக்குது, அப்போ ஹீட் ஆக ஆரம்பிக்கும். ஹீட் ஆகும்போது தெர்மல் ரன்வே அப்படின்னு ஒரு கேரக்டர் வரும். இந்த பிஎம்எஸ் இருக்கிறதுனால தப்பிச்சுக்குது. ஒருவேளை இன்கேஸ் பிஎம்எஸ் ஃபெயிலியர் அப்படின்னா சின்ன ஒரு பஞ்சர் ஆனால் கூட போதும். அதாவது ஆக்சிஜனோட காண்டாக்ட் ஆச்சுன்னு வச்சுங்களேன், லித்தியம் செல் பேட்டரி காண்டாக்ட் ஆனவே ஹை எக்ஸ்ப்ளோசிவ் கண்டிப்பாக வெடிக்கும், அதில் சந்தேகமே இல்லை. ட்ரை பண்ணி பார்த்துட வேண்டாம். ஓகேவா? அப்போது ரெண்டுமே உங்களுக்கு சேஃப்டி இல்லை. பட் கம்பேரிட்டிவ் பண்ணும் பொழுது நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? முடிஞ்ச அளவுக்கு லித்தியம் செல்லை யூஸ் பண்ணுறோம். ஏன்னா அதில் பிஎம்எஸ் இருக்கிறதுனால. ஓகேவா? நம்ம பல காரணங்கள் இப்போ இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, ஏகப்பட்ட காரணங்கள் பார்த்துட்டோம். இதில் எல்லாத்துலேயும் பார்க்குறப்ப பெஸ்ட் ஒன் அப்படின்னு எடுத்துட்டா லித்தியம் அயன் பேட்டரி எல்லா விதத்துலேயும் நல்லது. சார்ஜிங் டைம் ஆகட்டும், அதனுடைய குவாலிட்டி ஆகட்டும், காஸ்ட் ஆகட்டும், ரீசைக்ளிங் கேப்பபிலிட்டி ஆகட்டும், நாம் அது கொடுக்குற மெயின்டெனன்ஸ் ஆகட்டும், சர்வீஸ் லைஃப் ஆகட்டும், அப்ளிகேஷன் ஆகட்டும், வெயிட் ஆகட்டும், சைஸ் ஆகட்டும், அதில் என்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க பொறுத்து எல்லா விதத்துலேயுமே நம்ம பெஸ்ட்டு எதுன்னு சொல்லலாம்? லித்தியம் பேட்டரி பெஸ்ட். எல்லா அப்ளிகேஷனும் யூஸ் பண்ணலாம். சோலாருக்கும் யூஸ் பண்ணலாம், ப்ளஸ் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளும் யூஸ் பண்ணலாம். இப்போது எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனல் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1, லெவல் 2, சிஆர்டி டிவி, செல்ஃபோன் ட்ரைனிங், எல்சிடி எல்இடி, ஆம்ப்ளிஃபையர், இண்டக்ஷன் ஸ்டவ், ஆல் எஸ்எம்பிஎஸ். விருப்பம் உள்ளவங்க இந்த ஆன்லைன் ட்ரைனிங்கில் ஜாயின் பண்ணிக்கலாம். வெரி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் இருந்தால் கூட எலக்ட்ரானிக்ஸை பற்றிய நுணுக்கங்களை எந்த விதமான ஒளிவு மறையும் இல்லாமல் கற்றுக்கொள்ள முடியும். ஆன்லைனில் படிக்கிறதுனால வீட்டில் இருந்த இடத்துலே நீங்கள் படிக்கலாம். இதற்கு வயது வித்தியாசம் இல்லை, படிச்சிருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பாக இருக்கணும். படிச்சிருந்தால் நல்லது, ஏன்னா அடுத்த ஸ்டெப் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எலக்ட்ரானிக்ஸ் எல்லோருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த சேனலுடைய நோக்கம். இந்த சேனல் பார்க்குற ஒவ்வொரு வியூவர்ஸும் ஒரு குவாலிஃபைடு என்ஜினியராக வருவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், கூடவே ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல் வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். நாளைக்கு இன்னொரு கான்செப்டோட இன்னொரு வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.